ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபிஸ் A to Z. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொங்கல் ஃபெஸ்டிவல் 2026 பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போடுறதுக்கு. எல்லோருக்கும் பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், சங்கராந்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் எங்கள் வீட்டில் கொண்டாடணும். அதுக்கு என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கோலத்தெல்லாம் கூட வீடியோ எடுத்திருக்கேன். இது என் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தது. என் ஒய்ஃப் இந்துமதி வந்து இன்னைக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் பால் பொங்கல் மூணும் பண்ணுறாங்க. இது பால் பொங்கல் நடந்துட்டுருக்கு. இது அந்த சக்கரை பாகு எடுத்துட்ருக்காங்க. இது எங்கள் வீட்டில் டிசைன் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு சும்மா ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு வீடியோ, ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு சின்ன வீடியோ. இது எங்கள் வீட்டில் பொங்கல் குக்கரில் தான் பொங்கிட்டுருக்கு. இதுக்கப்புறம் சாமிக்கு வச்சு படைப்போம் வெயிலில், சூரிய பகவானுக்கு படைச்சது. இப்போது இதுக்கு பொங்கலுக்கு முக்கியமாக தேவைப்படுறது முந்திரி, நெய், அப்புறம் திராட்சை. இதெல்லாம் நெய்யில் போட்டு ஒய்ஃப் நல்லா மூணுத்துக்குமே போடுவாங்க. இந்த ஒரே இது கிடையாது, மூணுத்துக்கும் போடுவாங்க. அதனால் தனியாகவும் முந்திரி வறுத்துருக்காங்க. இப்போ ஸ்வீட்டில் இது கொத்தமல்லி பொங்கல். இந்த வெண்பொங்கல் கொத்தமல்லி பொங்கலாக பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த மிளகெல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்காங்க. மூணு இதில் நடந்துகிட்ருக்கு. இது கொத்தமல்லிக்கு அந்த கொத்தமல்லி அரைச்சி அதில் ஊற்றியாச்சு. நல்லா சூடான அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி. இந்த வெண்பொங்கலை போகிறதுக்கு வெறும் முந்திரி மட்டும் ரெடி. சக்கரை பொங்கல் பொங்கி வந்துட்டுருக்கு, சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. பால் பொங்கல், அடுத்து அந்த கொத்தமல்லி அது தாளிச்சிட்ருக்காங்க. இது பண்ணுறதுக்கு பெரிய வேலை தான். ஆனால் என் ஒய்ஃப் பொறுமையாக நல்ல பாருங்கள், சக்கரை பொங்கல் நல்லா வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு முந்திரியும் திராட்சையும் மிக்ஸ் ஆனதை போட்டு நெய்யில் வறுத்தது அதை போட்டுட்ருக்காங்க. இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது எல்லா பக்கமும் கலந்துருக்கும், இல்லைன்னா ஒரே பக்கம் நின்றுடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது அது பால் பொங்கல். பால் பொங்கலுக்கு நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் முந்திரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு இது இருக்கு இல்லையா, முந்திரியும் திராட்சையும் நல்லா ஒரு முறுமுறுன்னு வறுத்தாச்சு. அடுத்து வெண்பொங்கலுக்கு அந்த கொத்தமல்லி இது பண்ணாங்க இல்லையா, அந்த கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் தங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சமைக்கும் போதே ஸ்மெல் அப்படியே இந்த சமையல் ரூமில் எனக்கு வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. எல்லாமே 3 வகையான ஸ்மெல் எனக்கு. அது இதுலேயே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் நெய் உங்கள் என்ன தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒய்ஃப் நெய் நல்லா போடுறாங்க. அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி பொங்கல். அடுத்து பால் பொங்கலுக்கு மீதம் இருக்க அந்த முந்திரியும் திராட்சையும், ட்ரை திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்க்கும் போதே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது சாமி கும்பிட்றோம். செஞ்ச பொங்கலை சூரிய பகவானுக்கு படைச்சி சாமி கும்பிட்றோம். இப்போ என் பையன் வராரு, அவரும் சாமி கும்பிட்றதுக்கு கலந்துக்கிறாரு. சந்தீப் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு. வீட்டுக்குதா ஹாப்பி பொங்கல். பொங்கல் விஷ் பண்ணிட்டாரு. சாமி கும்பிட்டாச்சு. ஹாப்பி பொங்கல். ஓகே. அடுத்து அவருக்கு சாமி பிரசாதம் சூப்பராக வைக்கிறாங்க. சாமி பிரசாதம் வைக்கிறாங்க. அவனும் ஹாப்பியாக இருக்கான்.
சந்தீப். அடுத்து ஒரு செல்ஃபி வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். சூப்பர் ஃபோட்டோ, நைஸ் ஃபோட்டோ. பையன் ஒரு ஸ்மைலோடு இருக்கான். சாமிக்கும் படைச்சிருக்கோம் பொங்கலை. எங்கள் சாமி ரூம் இது. அனைவருக்கும் சங்கராந்தி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். சுந்தர் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் 2026 சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். டேக் கேர், பாய்.